சில தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதும் இந்த புஷ்பா 2 படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். புஷ்பா 1 படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேண்டியா அப்படிங்கிற விஷயம் நல்லா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதாவது அப்போ பேண்டியா திரைப்படமாக கேஜிஎஃப் படம் வந்துருச்சு. கேஜிஎஃப் பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி படங்கள் நல்லா சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 படத்தையும் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஐட்டம் சாங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் 2 விதமான சாங்ஸ் வந்திருக்கும். ஒன்று ஓ சாமி ஓ சாமின்னு ஒரு சாங் ஒன்று வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓ சொல்கிறியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வரும். இந்த 2 சாங்குமே நல்லா பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் டிக்டாக் மற்றும் ரீல்ஸ் நல்லா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அப்போ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த 2 சாங்கையும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணி நிறைய பேர் அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி நிறையா போட்டு நல்லா ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா ரீச்சும் கொடுத்துச்சு. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனாகவும் அது பார்க்கப்பட்டுச்சு. காசு கொடுக்காமையே ப்ரமோஷன் பண்ணுற ஒரு விஷயம்னா அந்த புஷ்பா 1 படத்துக்கு நடந்தது தான். ஏன்னா அந்த டைமில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப பீக்காக இருந்துச்சு. ஏன்னா அப்போ கோவிட் டைமுங்கிறனால யாருமே பெருசாக ஒர்க்ஸ் வெளியில் போகலை. எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க. நிறைய டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா நேரத்தை செலவழிச்சாங்க. அப்போ அந்த ரீல்ஸ் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு, நல்லா ப்ரொமோஷனாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 படத்துலையும் இருக்கா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் எழுப்புது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக பார்க்கப்படுறது சமந்தா அவர்களுடைய சாங் ஆகட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் அப்போ அந்த டைமில் வெளியே வந்திருந்த கேஜிஎஃப் படத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அதில் ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராரு, அவருக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தோடைய ஆர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அவர்களை எப்படி ஹீரோ பழி வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. புஷ்பா 2 படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு அதிகமான ஸ்கோப் கொடுக்கப்பட்டிருந்தா தெரிய வந்திருக்கு. புஷ்பா 2 படத்தில் நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் பன்வீர் சிங் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் புஷ்பா 1 படத்தில் நடிச்சிருப்பாரு. அதே கதாபாத்திரத்தோட கண்டினியூ வெர்ஷன் தான் புஷ்பா 2 படத்துலையும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் யார், அவர் எப்படி இதில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த கதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் கொண்டு போகிறதா தெரிய வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டு பார்க்கும்போதே தெரிய வருது. ஸோ ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு இந்த படத்தில் அதிகமான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த புஷ்பா 2 படம் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியும் நடிகையுமான நர்சியா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அசாத்தியமான நடிப்பால் மக்களை கவர்றவர் தான் நடிகர் ஃபகத் ஃபாசில் அவர்கள். இந்த படத்திலும் வித்தியாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை நர்சியா அவர்கள் பார்த்தீங்கன்னா புகழ்ந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த புஷ்பா 2 படம் பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு பேன் இந்தியா திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த புஷ்பா 2 படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ரிவ்யூஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுவோம். இந்த புஷ்பா 2 படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.